மனிதவள மேலாண்மை. அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் பொதுமக்கள் இணைய வழியிலேயே அரசு சேவைகளின் விரைவாகவும் எளிமையாகவும் பெற்றிடுவதற்காக தொடங்கப்பட்ட எளிமையான நிர்வாகம் சிம்பிள் கவ் என்னும் திட்டத்தின் கீழ் 8 அரசு துறையின் சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் பெறுவதற்கான வழிமுறைகள் மிகவும் எளிமையாக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வரும் ஆண்டில் பல்வேறு துறைகளில் 150 சேவைகளை இணைய வழியில் இம்முயற்சியின் கீழ் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் வணிக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவிட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெள்ளை வகை தொழிற்சாலைகளின் பட்டியலை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் இணைய வழியில் தங்களுடைய திறன்களை வளர்த்துக் கொள்ளும் வகையில் முன்னணி கல்வி நிறுவனங்கள் வாயிலாக அவர்களின் விருப்பத்தின் பெயரில் கட்டணமின்றி பயின்றிட தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக சான்றிதழ் பெறக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பெருந்தரவு பகுப்பாய்வு டேட்டா அனாலிசிஸ், திட்ட மேலாண்மை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், தகவல் தொடர்பு திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படும். இலங்கை தமிழர் தமிழ்நாடு அரசு இலங்கை தமிழர்களின் நலன் மற்றும் மறுவாழ்வை உறுதி செய்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுத்து வருகிறது. அவரது கண்ணியமான வாழ்வினை உறுதி செய்ததன் நோக்கில் 7469 புதிய வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதன் அடுத்த கட்டமாக முகாம்பால் இலங்கை தமிழர்களுக்கு கூடுதலாக 3000 வீடுகள் 206 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும். மக்கள் குறை தீர்ப்பு. பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கு இந்த அரசு அதிக முன்னுரிமை வழங்கி வருகிறது. முதல்வரின் முகவரி துறையின் மூலம் இதுவரை பெறப்பட்ட 93.86 லட்சம் மனுக்களில் 89.58 லட்சம் மனுக்களுக்கு உரிய தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. மனுக்களுக்கு காணப்பட்ட தீர்வுகளின் மீது மனுதாரர்களிடமிருந்து பின்னூட்டங்கள் பெறப்பட்டு உரிய மேல் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அவர்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே அவர்கள் அதிகமாக அணுகும் 15 அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெற்று 30 நாட்களுக்குள் தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 21.86 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது.